என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்க சொன்ன மாதிரி அந்த நம்பர் 6 ஸ்லாட்டை வந்து அம்போன்னு விட்டு போன நம்ம மில்லருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பா தேவை. சோ இவருக்கு எக்ஸாக்டான ரீப்ளேஸ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல பெருசா கிடையாதுங்க. சோ அந்த நம்பர் 6ல ஆடுற மாதிரி ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டரா இருந்தா பெட்டர் அப்படின்ற பட்சத்துல பேட்ஸ்மேனுமே கிடைக்கல நம்மளுக்கு. சோ அந்த இடத்துல அப்துல் சமாத வேணா ஆட வச்சுட்டு அது கீழே வந்து ஒரு பின் ஹிட்டரா பினிஷர்ஸா வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபாரினர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் ஒரு பெஸ்ட் ஷூட்டா இருப்பாரு, பவுலிங்க்கும் ஆட் ஆன் பண்ணுவாரு, ஒரு டெத் ஓவருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்துல இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ஸ் டீம். இவங்க இந்தியன் போலிங் நேரத்துல கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கு, ஃபாரின் பவுலர்ஸ் பெருசா இல்லாத காரணத்தினால் ஒரு சம்மி இருக்காரு ஃபைன், இன்னும் கூட வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆண்ட்ரி ரசல் பவுலிங்கும் உதவும். பேட்டிங்ல ரசல் நம்மளுக்கு தெரியாதுதான் அவர் எப்படி அடிப்பாருன்னு சொல்லிட்டு. பட் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அவர் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ பாப்பா எப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம் ஜேசன் ஹோல்டர். நிறைய டீம்ஸ்க்கு இல்ல, எல்லா டீம்ஸ்க்குமே இவர் ஒரு ஆப்ஷனா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ரோல்ல கண்டிப்பா ஜேசன் ஹோல்டர் தாராளமா ஃபிட் ஆவாரு. ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் நம்மளுக்கு இங்க ஆட் ஆவாரு ஜேசன் ஹோல்டர் வந்தா. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். சோ இதை தாண்டி வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளென் மேக்ஸ்வெல் தெரியல. ஆக்சுவலி நம்பர் 7 அந்த நம்பர் 6லயுமே கிளென் மேக்ஸ்வெல் தேவைப்பட மாட்டார்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஐ திங்க் அது நம்ம பிளான் பில வரும். பிளான் பில அவர் தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி வந்து மேபி லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான பிளேயர், அதான் நாங்க சொன்னோம் ஸ்டார்டிங்ல, அந்த அன்ப்ரூவன் பிளேயர்ஸ் இந்த இந்தியன் செட்டப்ல வந்து லியாம் லிவிங்ஸ்டன் பேரும் இங்க இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டன் போக மாட்டாங்க. பட் நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்பின் பேக்கப்புக்காக தான் நாங்க வந்து சொல்றோம். சரிங்களா? சோ இந்த ரெண்டு பேருமே ஸ்பின் போடுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி அவங்க கண்டிப்பா எல்எஸ்ஜி போவாங்க அப்படின்னு அடிச்சு சொல்ற ஒரு பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த வனிந்து வசரங்கா. நம்பர் 7 ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பினிஷர். அது மட்டும் இல்லாம லெக் ஸ்பின் ஆப்ஷனும் கொடுப்பாங்க ஃபார் எல்எஸ்ஜி அப்படின்றப்போ வனிந்து வசரங்கா ஃபிட்ஸ் திஸ் பில். சோ இந்த டீம் வந்து இப்போ வனிந்து வசரங்கா அப்புறம் வந்து ஜேசன் ஹோல்டர் ஆண்ட்ரே ரசல் நான் பெருசா ரேட் பண்ண மாட்டேன் இப்ப இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ல. ஏன்னா அவர் T10 ரொம்ப திணறிட்டு இருக்காரு. அவரை வந்து பேக் பண்ணி வைக்கிறாங்க. பட் அவர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்றப்போ he is not the same ஆண்ட்ரே ரசல் he was few years back. சரிங்களா? சோ எல்எஸ்ஜி கிட்ட காசு இருக்கு, 22 கோடி இருக்கு அப்படின்றப்போ நல்லா போலாம், ஆலின் ஒரு 2 பிளேயருக்கு போலாம் அப்படின்னால அசரங்கா அண்ட் ஹோல்டருக்கு வந்து போலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.